ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான மாத பலன் தானுங்க இந்த மாத பலன். அப்படி என்ன சார் அற்புதமான மாத பலன் அப்படின்னா, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாத தொடக்கத்திலேயே ரிஷப ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பூசம் நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் ரிஷபராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சி நிலையில் இருக்கையில் இந்த மாதம் பிறக்கப்படுது. ஏற்கனவே தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு தனஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் ராசியாதிபதி தனகாரகனுடைய வீட்டில், தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால மன அழுத்தங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய வியாதி என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய வியாதின்னு சொல்கிறத விட மனசில் இருக்கக்கூடிய வியாதி தானுங்க. என்னுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்குது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி மன அழுத்தங்களுக்கு பஞ்சமே இல்லை. நாம் பின்னுக்கு இருக்கிறவனை பார்க்குறோமோ இல்லையோ, முன்னுக்கு இருக்கிறவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரல, எனக்கே அந்த மாதிரியான வாழ்க்கை வரல, நான் ஏன் ஒரு வீடு வாசல் உருவாக்கலை, இது மனசானுடைய இயல்பு தானே. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சரியாக சொல்லணும்னா 14ஆம் தேதிக்குள்ளார, மார்ச் 14ஆம் தேதிக்குள்ளார நிச்சயம் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேனுங்க, நேரம் சரியாக இருந்தால் மட்டும் போதாது, இல்லை முயற்சி எடுத்தால் மட்டும் போதாது. நேரத்தோட முயற்சிகள், நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போதும் முயற்சிகள் அப்படின்ற ஒரு விதையை விதைக்கும் பொழுது தான் விருட்சம் அப்படின்ற ஒரு செடி வரும். இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்தில் 100% சாதகமான ஒரு சூழல். ஏன்னா இந்த மேசராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், இந்த துலாமுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 12 குடையவனும் 7 குடையவரும் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. அப்படி சார் இது என்ன சார் ஆச்சரியம் அப்படின்னா, ஆச்சரியம் இருக்குங்க. இந்த செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து, அதாவது சுபஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க, அந்த சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து நமக்கு சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அது 14ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு. இந்த 2 அமைப்பும் குரு பகவானுடைய பார்வையில், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தில் இருந்து சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு 4 கூடிய கிரகம் சூரியன் தானே. வேறு யாருக்குமே இந்த பிராத்தம் கிடையாதுங்க. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த பிராத்தம். சுபஸ்தானாதிபதி சூரியன். அப்போ இந்த சூரியன் செவ்வாய் திருமணஸ்தானாதிபதியும் கூட. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை அந்த செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார். நிறைய பேர் பூமியை வாங்குவீங்க. சார் எப்படி சார் பூமியை வாங்க முடியுமா? அதாவது இடம் வாங்குவீங்க. நிறைய பேருக்கு மனசில் மனக்கோட்டை நிறையா இருக்கும். நம்ம நெஜத்தில் கோட்டை கட்டுறோமோ இல்லையோ, மனசளவில் மனக்கோட்டைகள் நிறைய பேர் கட்ட தான் செய்கிறோம். எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாகனம் வேணும். நான் தான் முதலையே சொல்லிவிட்டேன் இல்லைங்களா, எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுதுன்ட்டு. இந்த நேரத்தில் சொந்தமாக மன உருவாகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இருக்குது. ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் சொல்லலாம், ஐயா 4 காசு இருக்கிற இடம் தெரியல, நீங்கள் பாட்டில் இடம் வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்க, வீடு கட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க, இல்லை வீடு வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்க. உணர்ந்து அதாவது ஆராய்ஞ்சின பலன் சொல்கிறேன், அனுபவித்து சொல்லுங்கள்.
மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? இது உங்களுக்கான நேரம். கையில் 4 காசு பணம் இல்லைன்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா? உருவாக்கினவங்களை வாங்கினவங்களை சாதித்தவங்களை போய் கேட்டு பாருங்கள். எம்பிட்டு காசு பணம் வச்சுக்கிட்டு இந்த செயல் செய்தீங்கன்ட்டு. நீங்கள் வேறீங்க 10 காசு இருந்த இடம் தெரியல, வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ஏதோ ஒரு இடத்துல நாம் காசு பணம் வாங்கி செஞ்சு போட்டுனங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கான பிரார்த்தத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டா போதுமானதுங்க. நம்ம மனசால் எப்படின்னா கடவுள் ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மைகள் சொல்லுவாங்க. நம்ம உண்மை அதுதானங்க. இந்த நேரத்தில் என்னுடைய பதிவு பார்க்கணும் அப்படின்ற பிரார்த்தம் உங்களுக்கு இருந்திருக்கணும் இல்லையா? உங்கள் கண்ணில் படணுன்ற ஒரு பிரார்த்தம் எனக்கு இருந்திருக்கணும். அதுதான் இப்போ சாத்தியம். இல்லை அப்படின்னா இப்போ நான் வீடியோ போட்டு 15-20 நாள் ஆகுது, 20-25 நாள் ஆகுது. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேனுங்க. அதை பற்றி நான் அடுத்து வரக்கூடிய ஒரு வீடியோவில் நிறைய விவரம் சொல்கிறேன். நான் விடிஞ்சா மாதம் பிறக்கப்படுது. ஸோ அதனால் இந்த மாத பலன்கள் முழுமையாக நான் கொடுத்துப்படணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பதிவில் இந்த நேரத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரிஷபராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால், சொந்தமாக மனம் வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால், தயவு செய்து சொல்கிறேன், சத்தியமாக இந்த நேரம் நல்ல நேரம். இந்த மனைக்கு அதிபதி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் தான். அந்த சூரியனோட செவ்வாய் சேர்றது மிகப்பெரிய பிரார்த்தம். அதுவும் 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் வர்றது, குரு பகவானுடைய பார்வை வாங்கிறதுன்றது இது மிக 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 பிரார்த்தம். இந்த தருணம்ன்றது மீண்டும் மீண்டுமெல்லாம் இந்த ஒரு வாய்ப்புகள் வராது நமக்கு. மீண்டும் எப்போ சார் வரும்னா அடுத்த வருஷம்தான் வரும். ஆனால் அடுத்த வருஷம் இந்த மாதத்தில் இந்த குரு பகவான் இந்த இடத்துல இருக்க மாட்டார், பார்த்துக்கிடுங்க. குரு பார்த்தா கோடி புண்ணியம். நான் சொல்கிற பலனில் ஆதாரம் இல்லைன்னு நினைக்காதீங்க. மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம். நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த பதிவு நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் இந்த பதிவு நீங்கள் ஷேர் பண்ணி, இந்த தம்பி சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா, இல்லை ஊர் ஏமாத்துறதுக்கான இந்த பையன் பண்ணிகிட்டு இருக்கிறானா, நீங்கள் யாருக்கு வேணும்லாம் கேட்டுக்கோங்க. சத்தியமாக உண்மை. ஆராய்ச்சின்றது அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த நேரத்தை அனுபவிச்சுக்கோங்க. இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், மனைக்கு அதிபதி, வாகனத்துக்கு அதிபதி, சுயத்தொழில் செய்கிறதுக்குண்டான ஒரு தூண்டுதல் அப்படின்னு இந்த 4வது பாவகம். 4வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாயுடன் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அனுபவிச்சுக்கோங்க. இது பொருளாதார ரீதியாகவும் மாறுதல் வரும். இல்லை ஒரு பொருளை உருவாக்கிக்கிறதுக்கும் இது நல்ல நேரமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. 2ல் இருக்கார் குரு. குரு லாபஸ்தான அதிபதியாச்சே. நம்ம ராசியாதிபதி ஏற்கனவே நமக்கு இப்போ லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு செவ்வாய், அதாவது புதனுடைய ஆதிக்கத்தில். அப்போ நமக்கு இந்த நேரம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். நிறைய பேருக்கு ஆசை 30 நாள், மோகம் 60 நாள்னு சொன்னாங்க. நான் கேள்வி பட்டது என் வாழ்க்கையில் உண்மையாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் நிறைய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்திருக்கும். மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். ஐயா, மன வாழ்க்கையே நடக்காமல் இருக்குதுங்க. கேட்ட நாகதோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம் சொல்கிறாங்க, ஒன்றுமே விளங்கலை. அவங்க சொல்கிற கோவிலுக்கெல்லாம் நான் போயிட்டு வரேனுங்க, போயிட்டு வந்துட்டேனுங்க. பரிகாரம் செய்யாத கோவில் இல்லைங்க, எல்லா கோயிலையும் நான் பரிகாரம் செய்து இருக்கிறேனுங்க. ஆனாலும் எனக்கான பிரார்த்தம் உருவாகலை அப்படின்னா, ரிஷபராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிடும். மன வாழ்க்கையும் உருவாகிறதுக்கான ஒரு நேரத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது. இது கல்யாணம் நடக்கலையான்ற சங்கடங்கள் இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் ஆகி நிம்மதி இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறேனுங்க, ஒரே வீட்டில் 2 வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்கும் பொருந்தும். இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு தருணம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது 3வது பாவகம். 3வது பாவகத்தில் ஏற்கனவே சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் ஆட்சி நிலை. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அந்த புரிதல் இல்லை. ஒரு வயிற்றில் பிறந்தோம், ஒற்றுமையாக இருந்தோம், ஒரு 6 மாத காலமாக இல்லை 6 வருட காலமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குங்க.
ஒரு நரக வேதனையாக இருக்குது. என் தங்கச்சிக்கிட்ட நான் பேசலை, அக்கா கிட்ட நான் பேசலை, அண்ணங்கிட்ட பேசலை, தம்பிக்கிட்ட பேசலை. ஐயா, கூட பிறந்த பொறுப்புகள் உங்களுடைய அந்த அண்ணன் தம்பிகளுடைய இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் சரி செஞ்சுக்கிறதுக்கான நேரத்தை உருவாக்கி கொடுக்கும். அதுபோக ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ண மாட்டீங்க. ஏன்னால் அந்த சகோதர ஸ்தானாதிபதி தான் நமக்கு தைரிய ஸ்தானாதிபதி. அவர் ஆட்சியில் இருக்கிறார், நல்லா இருக்கும். ஒரு செயல் செய்யும் பொழுது செய்யலாமா வேணாமா 2 மனசு இருக்குது பாருங்கள். இந்த மார்ச் மாதத்துலலாம் தூக்கி போட்டுட்டு செஞ்சு தான் ஆவேன், ஆகிறது ஆகட்டும், நடக்கிறது நடக்கட்டுன்ற ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மார்ச் மாதம். 4வது பாவகத்தில் கேது இருக்கிறார். அந்த 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் கேதுக்கு இடம் கொடுத்துட்டு கேதுவை பார்க்க செய்கிறார். அப்போ நமக்கு தாயுடைய உடல் உபாதைகள் சரியாகும், மன உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை ரிஷபராசி பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்குது. வெளியூர் போகணுன்ற எண்ணம் இருந்தாலும் சரி, வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, அல்லது இங்கிருந்து வெளிநாடுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த நேரம் நல்ல நேரம். சொல்லப்போனால் சம்பாதிக்கணுன்ற நேரத்தை விட சாதிக்கணுன்ற நேரம் தான் சொல்லணுங்க. அந்தளவுக்கு ஒரு நிறைவான ஒரு தருணமாக இருக்கும், பயன்படுத்திக்கோ. 5 கூட கிரகம், 5 கூடிய கிரகம் இந்த மாதத்தில் நமக்கு வக்ர நிலைகள் இருக்கார். குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதம் 7 தேதிக்கு மேற்கொண்டு இந்த மார்ச் மாதம் 7 தேதி வரை நமக்கு இந்த புத்திர பாக்கியத்துக்கு உகந்த நேரம் கிடையாது. அதே மாதிரி பூர்வீக சொத்து இருக்குது, பாக பிரிவினை செஞ்சுக்கலான்ற எண்ணம் இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. பூர்வீக சொத்தை பாக பிரிவினை செஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 7 தேதிக்குள்ளார, மார்ச் மாதம் 7 தேதிக்குள்ளார சொத்து விற்றுப்பிடுவீங்க. இது இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் பாதகமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கும் பாதகம் தானுங்க, அதே மாதிரி பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கிறதுலையும் நமக்கு பாதகம்தான். 7 தேதி வரை தான். 7 தேதிக்கு மேற்கொண்டு பரவாயில்ல, அதில் மாற்றம் இருக்கும். சரியா? 7 தேதி வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம்தான் சுக்கிரன். அதாவது ஒரு மனுஷனுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 6 குடையவன். 6 குடையவன் தான் லாபஸ்தானத்தில் இருக்கா. அப்படியே நான் தான் முதலே சொல்லிட்டேன், வாய்ப்புகளை கொடுக்கும். நாம் கேட்குறது அதுதானே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை, ஒரே விஷயம், எனக்கான வாய்ப்பை கொடுங்க. அந்த வாய்ப்புகளை இந்த மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுது, அனுபவிச்சுக்கோங்க. 7 கூடிய கிரகம் செவ்வாய். நான் முதலே சொல்லிட்டேனுங்க, அந்த செவ்வாய் உங்களுக்கு 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் உருவாகுதுன்ட்டு. அதனால் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்குன்னு சொன்னேன். இதில் இன்னொரு அர்த்தமும் இருக்குது. இப்போது உங்கள் மனைவிக்கு நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் மனைவிக்கு ஒரு தொழில் உருவாக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லை நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க, உங்கள் கணவனுக்கு ஒரு தொழில் உருவாக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் பக்கபலமாக இருக்கும். நாம் ஒரு தொழில் அமைச்சிக்கணும்னு நினைக்கிறது ஒரு புறம், நம்ம லைஃப் பார்ட்னருக்கு ஒரு விஷயம் நம்ம செய்து கொடுக்கணும், ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும், ஒரு தொழில் உருவாக்கி கொடுக்கணும், இல்லை அவங்க பேரில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் பிரமாதமான நேரம். உங்கள் பேரில் ஒரு செயல் செஞ்சுக்கிறதுக்குன்றதை விட உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு விஷயம் செய்கிறது இந்த நேரத்தில் பிரமாதமாக இருக்கும். 7 கூடிய கிரகம் தொழில் ஸ்தானத்தில் சூரியனோட சேர்ந்து புதனுடன் சேர்ந்து, தனஸ்தானாதிபதி புதனுடன் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்றது, ஒரு தருணம்ன்றது பிரமாதமாக இருக்கும், அனுபவிச்சுக்கும். மற்றபடி இந்த கோச்சார கிரக அமைப்புகள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக கிடையாது, சாதகமாக இருக்குது. ஆராய்ச்சி பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். நடந்ததா நடக்கலையான்றது அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 100% பயனுள்ள பதிவாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.